வணக்கம் தொழிகளே. இன்றைக்கி நம்ம சேனலில் டயட் ரெசிபீஸ் வரிசையில் சூப்பரான ஓட்ஸ் பொடிமாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஓட்ஸ் வச்ச நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ஓட்ஸ் நார்மல் கஞ்சி, ஸ்வீட் கஞ்சி, ஓட்ஸ் ஆம்லேட் இதெல்லாமே போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் போஸ்ட் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் மற்ற ரெசிபீஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஓட்ஸ் பொடிமாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேன் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து இதில் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் பண்ணணும். நல்ல பொன்னிறமாயிருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், மீடியம் சைஸ் பல்லாரி ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு ரெண்டும் நல்லா சேர்ந்து குழையிற அளவுக்கு நம்ம இதை வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். எல்லாமே மிதமான தீயில வச்சு மட்டும்தான் பண்ணணும், இல்லைனா ஓட்ஸ் கருகிரும். நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு மசாலா ஐட்டமும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஓட்ஸும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ரொம்ப தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு வெறுமனையாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 கை அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறிட்டு மூடி வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்குவோம். ஓட்ஸ் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். ஓட்ஸுக்கு பதிலாக நீங்கள் அவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடைசியாக நம்ம வறுத்தெடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது தொளி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக மல்லி இலை. இதை எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஓட்ஸ் பொடிமாஸ் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டயட் கான்ஷியஸ் இருக்கவங்க, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஃபுட்டுன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு இதை சாப்பிட்டதுக்கப்புறம் பசிக்கவே பசிக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் போட்டிருக்கோம். இனிமேலும் வர காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல இன்ஃபர்மேஷனோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வெயிட் லாஸ்க்கு பேலியோ டயட், வாட்டர் டயட், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு நிறைய ட்ரை பண்ணி ரொம்பவே டயர்டா வெக்ஸ் ஆயிட்டீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, டைஜஷன் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் இஷ்யூஸ், முட்டு வலி, முதுகு வலின்னு பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ண, எப்படி இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர அப்படின்னு தெரியாம இருக்கீங்களா? வேற வழி இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வெல்னஸ் கோச் உங்களை கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை ஐடியல் வெயிட்டுக்கு சீக்கிரமா ரீச் பண்ண வச்சு உங்க லைஃப் முழுக்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணவும் சொல்லி கொடுப்பாங்க. கூடவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வரவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணா போதும். அதே லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.